தேவ ஜனமே, இன்றுக்கான தேவ வார்த்தை ஏசாயா 43:1 பாருங்கள். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ராவேலே, உன்னை உருவாக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகின்றது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழித்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிக்குது. இஸ்ராவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது, இஸ்ராவேல் ஜனங்களோடு தேவன் இருந்தார். அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். அவர் அவர்களோட சிருஷ்டிகர், நம்ம தேவன் நம்ம சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லி அவங்களை விசுவாசித்தாங்க. அவரு மீட்பு ஆனவர், அவருடைய அவரு இரட்சகர், அவரோட ராஜா அப்படின்னு சொல்லி ஜனங்களை நம்பினார்கள். அவர் ஒரு பாதுகாப்பு, அவர் நேசிக்கிறவர், அவர் மீட்டு கொள்கிறவர் அப்படின்னு சொல்லி இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசித்தாங்க. ஆனாலும் ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணாங்கன்னா, சோறுகள் வரும்போது சோர்ந்து போனாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தேவன் ரட்சிக்கிறவர், மீட்பர், ராஜா. நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நமக்காக அவர் அவமானம் பட்டார், ரத்தம் சிந்தினார். இதே பூமியில் இதே மண்ணில் நம்ம செய்த பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு வந்தார், எல்லா ஜனங்களும் நேசித்தார். அவங்களை அடித்தவங்களுக்கு குத்தினவங்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களை கூட அவரை நேசித்தார். இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லா காரியங்களும் தேவன் செய்திருக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க. அக்கோசோன் நாட்டில் எந்த ஒரு வியாதி இல்லாமல் சங்கார தூதன் வரும்போது ஒவ்வொரு வாசலில் ரத்தம் பூசப்பட்டது. சங்கார தூதன் எந்த ஒரு குடும்பத்தை தொடாதபடி போனார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். எகிப்து ஜனங்களுக்கு வியாதிகள் பொல்லாப்பு வந்ததுன்னு கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவர் ஜனங்க பார்த்தாங்க. ஆனாலும் ஒரு அவிசுவாசம், ஒரு முறுமுறுப்பு. அப்படி இருக்கும்போது தேவனுக்கு என்ன பண்ணாருன்னா அவங்கள கூட மன்னித்தார் அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்குறோம். அதே போல் தான் நம்ம பாவங்களெல்லாம் தேவனை மன்னிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு விரோதமான காரியங்கள், விரோதமான பேச்சுகள், விரோதமான எரிச்சலோ கோபங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வருது. ஏன்னா நம்ம மனுஷர்களை தான், மண்ணுனால் மனுஷனை உண்டாக்கினார் தேவனு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மனுஷனை பாவம் செய்தனாலே மண்ணுக்கு என்னை திரும்புவாயின்னு சொல்லி செபித்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், இரக்கமுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 32:28 பாருங்கள். யாக்கோபு தன்னை அண்ணனுக்காக பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒளி என்னை உடையன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கட்டியை பிடித்து கொண்டார். ஆனால் அவர் என்ன பண்ணார், இஸ்ரேலுன்னு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம தேவன் மன்னிக்கிற தேவன், நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம தேவன் நமக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 103 பாருங்கள். 100வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர்கள் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கின்றோம். கர்த்தரே தேவன் என்று நம்ம எண்ணுகிறோம். நம்மளை உருவாக்கின தேவன், நம்ம சிருஷ்டித்த தேவன், நம்ம தெரிந்து கொண்ட தேவன், அவரை தவிர நம்மளுக்கு வேறு யாருமே இல்லைங்க. ஆனால் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தரும் அவரை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. யாக்கோபு எப்படி தேவனே ஆசீர்வதித்தால் ஒளி அவன் உடையன்னு சொல்லி எப்படி அவங்க பிடித்து கொண்டாங்களோ, அதுபோல் நீங்கள் உங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் தேவனே, இந்த காரியம் நடந்தால் மட்டும்தான், இந்த வியாதி என்னை விட்டு விலகினால் மட்டும்தான், இந்த சாபங்கள் எங்களை விட்டு விலகினால் மட்டும்தான் இந்த காரியங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எவ்வளோ பெரியவரையா, பரிசுத்தரையா, ஜீவிக்கிற தேவனையா, ஆண்டவர் ஸ்தோத்திர சுவாமி. இந்த காலை வேளையில் கர்த்தாவே இந்த வார்த்தை நீர் கொடுத்து எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து கர்த்தாவே, பயப்படாதேன்னு சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தை கொடுத்து எங்களை தேற்றி எங்களை ஆற்றி கர்த்தாவை எங்களை உருவாக்கின தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவை ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் தேவனை சந்திங்க ஐயா. இந்த உலகத்தை தகப்பனே ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் நீர் கர்த்தா ஒவ்வொருத்தரோட இருந்து ஒவ்வொருத்தர் தேவைகளும் சந்திங்க. இன்னைக்கு கர்த்தா பிறந்த நாள், வெட்டிங் டே, நல்ல காரியங்களுக்கு போகும்போது வரும்போது அவங்க பிரயாணத்தில் கூட இருந்து அவங்க கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட்
காட் பிளேஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.